எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து எமோஷ்னலாக இருக்காங்க, பட் நாட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறதில்ல. எஸ் எ ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற முறையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ரெண்டு விஷயத்த ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டடான எமோஷ்னல் இஷ்யூஸ், தென் சேம் டைம் இவங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஷிப் சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த எமோஷனல் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். எமோஷனுங்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செப்பரேஷனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் எமோஷன் சொல்லுவாங்க. சோஃபார் இந்த ரிசர்ச், அதாவது 34,000 எமோஷன்ஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொரு யூனிக் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான எமோஷ்னல் செட்பேக், எமோஷ்னல் ப்ராப்ளம், எமோஷ்னல் ரிலேட்டடான இஷ்யூஸில் இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அல்லது அவங்களுடைய பிஹேவியருக்கு வந்து ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க வந்து எமோஷனலாக இல்லாமல் அவங்கள வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. இன்றைக்கி காலையிலையும் கூட ஒரு 500 ஸ்டூடெண்ட் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் இருந்தது. அதில் என்ன மேக்ஸிமம் எல்லா ஃபேக்கல்ட்டி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது, எது பேசினாலும் பயந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், இது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய ரியாக்ஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்சுவல் மீனிங், அதே மாதிரி அவர்களுடைய பர்சனலாக அவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மீனிங்கை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணாமல் அவங்கள டீல் பண்ண வேண்டியது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அவங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணல, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணல, நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வச்சிருக்கிற மீனிங்கோட அவங்க மேட்ச் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜுங்கிறது நம்மளுடைய தியரி. இதன் அடிப்படையில் நாங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து மொழி சார்ந்த அறிவு, மொழி சார்ந்த பழக்கம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த லாங்குவேஜ் நாங்கள் எப்படி படிக்கிறோம்னா, சிமேட்டிக் மீனிங், ஃபங்க்ஷனல் மீனிங் சொல்கிறோம். ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தையினுடைய டைரக்ட் மீனிங் வேறு, அதனுடைய செயல்பாடான மீனிங் வேறு. ஒரு ஸ்மால் கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். சமீபத்தில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஊரே எதிர்ப்பாயிடுச்சு. அப்போ உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற அந்த எஜுகேஷன் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் நேராக வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இவங்களை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியை ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணல. ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ ஒழுக்கமாக இருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கமாக இருன்னு சொன்னதை போய் அந்த ஸ்டூடெண்ட் நேராக அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என்னை பார்த்து ஒழுக்கமாக இருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, அந்த ஊரே வந்து இவங்க மேலே வந்துருச்சு. என்னென்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சுருக்க மீனிங் என்னென்னா டிசிப்ளின். ஆனால் அவங்க வச்சுருக்கிற மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேடு நடத்தை உள்ள ஒரு கேரக்டர் பேர் அவங்க ஒழுக்கம் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய ஃபெலோ அல்லது கலீக்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மீனிங் கண்டெக்ஸ்டில் தான் அவங்க வந்து எமோஷனல் ட்ரிகரிங் ஆகுது. அப்போ நம்ம வெர்பலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வரக்கூடிய எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவர்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணல, கம்யூனிகேட் பண்ணல, நம்ம அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் அதில் தான் நம்ம அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. அப்போ என்னென்னா,
இந்த ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோடு இருக்கிறப்ப வந்து அந்த வெர்பல் ரிலேட்டடான அவங்க பழக்கப்பட்ட அர்த்தத்தோடு பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியுது. இது முக்கியமான விஷயம். இன்னொன்று எமோஷனலாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எமோஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு செயலை ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எமோஷன். எமோஷனில் ஒரு காம்பனண்ட். அப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது ஒரு வேர்ட்ஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் ஏரியா வந்து அந்த புரிஞ்சதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி. அப்போ இந்த புரிஞ்சுக்கிறதுலையும் அதை வந்து ஆக்ஷனாகவோ ரியாக்ஷனாகவோ மாற்றுறது தான் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் பிஹேவியர் வந்து வெளிப்படுது. அப்போ அவங்கள நம்ம டீல் பண்ணுற சமயத்தில் வந்து எந்த காரணத்தையும் வந்து நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்க வரைக்கும் நமக்கு சேஃப்டி. ஏன் அப்படின்னா, இப்போ இதே வார்த்தைகள் வந்து எப்படி வந்து இந்த ஒழுக்கங்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வேறு மீனிங் வச்சுட்டு இவங்க இந்த ஃபேக்கல்ட்டி அட்டாக் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு மீனிங் வச்சுருப்போம். அதனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹியூமன் கம்யூனிட்டிக்குள்ள வந்து அந்த கலாச்சார அடிப்படையிலான கல்ச்சுரல் பேஸில் வந்து அந்த வெர்பலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்மளைய வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எமோஷ்னலாக இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்த முடியும். ஒன்று. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சில சமயங்களில் வந்து நம்ம பேசக்கூடிய அல்லது நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு வைடு வேர்டு. அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மறுபடியும் பைஃபிகேட் பண்ணுறோம். நீங்கள் 1 to 1 ஸ்பீக், அதே மாதிரி 1 to மாஸ் டாக். இப்போ இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ நம்ம பேசுகிறத வார்த்தையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று, அந்த பேச்சோடு சேர்ந்து நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சேர்த்து அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. அப்போ நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து அல்லது நம்மளுடைய வெர்பலாக பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்போ அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல வந்து எதை யூஸ் பண்ணோம்னா இடியாட்டிக் எமோஷனை யூஸ் பண்ணணும். அப்படியா, ஓஹோ அப்படியா அப்படின்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல ஆக்ஷனும் இருக்காது, ரியாக்ஷனும் இருக்காது. அதெல்லாமல் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணையில தான் அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான பார்ட். இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணையில் அந்த ஃபேக்கல்ட்டி ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கி வந்து எதை சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சமீபத்து ரிசர்ச் என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக இப்போ அதாவது 1990 இதுக்கு பின்னாடி பிறந்தக்கூடிய ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் தொகுப்பு, ஸ்கில் செட்டுங்கிறது திறன் தொகுப்பு. அதில் வந்து அகாடமிக் ஸ்கில்னு சொல்லக்கூடியதில் பேசிக்கான ஸ்கில் 2, ரீடிங், ரைட்டிங். இந்த ரீடிங் ரைட்டிங்கில் வந்து இந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து கிட்டத்தட்ட 4000 இயர்ஸாக வந்து இந்த ஹியூமன் கம்யூனிட்டி அதை டெவலப் பண்ணியிருக்கு. 4500 வருஷங்கள் டெவலப் பண்ண ஸ்கில் வந்து இன்றைக்கி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரைட்டிங் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க ரைட்டிங் பண்ண சொன்னால் அதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு பெரும்பாலும் என்னென்னா, பொதுவாக வந்து இந்த காலேஜில் உள்ள எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆக்குபேஷனல் ப்ராப்ளமாகவும் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதில்ல. இந்த சமயத்தில் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்னு எங்கள்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியாது. என்ன உதாரணத்துக்கு சொல்கிறோமே, அவங்க வந்து ரைட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது வந்து எக்ஸாம் கூட இருக்கலாம். அப்படி இருக்க சமயத்தில் வந்து அவங்க அந்த அசைன்மெண்ட் எழுத முடியல அப்படிங்கிறத எங்களுடைய உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, டைகிராஃபியாங்கிற ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எழுதுறதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து ரொம்ப சஃபர் ஆகிறது. அவங்க கிளாஸில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க பேச்சை மீறி பேச வேண்டியது இருக்குது. அதோட அவங்களுடைய நாய்ஸ் விட இவங்களுடைய வாய்ஸை வந்து அதிகமாக உயர்த்த வேண்டியது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது பஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக வந்துடுது.
அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அதே மாதிரி அவங்க கிளாஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்ல தெரியாது. இதை வந்து டைஃப்ரேசியான்னு சொல்கிறோம். அப்போ இப்படியாட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்காததுனால தான் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு எது தெரியுமோ எது சரியோ அதுதான் கரெக்ட் நினச்சிக்கிறாங்களே தவிர, அந்த சமயத்தில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்கிறதோ அல்லது லெக்சரர் சொல்கிறதோ ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறதோ அவங்க எடுத்துக்காமல் ரியாக்ஷன் வர்றாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்துன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து எமோஷனலாக நம்ம டீல் பண்ணுறதை விட அந்த எமோஷனை வந்து அதிகமாக பேஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்காம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம எமோஷனலி இன்டெலிஜென்ட். இல்லைன்னா அவங்க வந்து ஆர்குமெண்ட் சென்ஸ்லையோ அப்ஜெக்ஷன் சென்ஸ்லையோ போய்களை வந்து நம்மளும் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக சொல்லிடலாம். அவங்க வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து எமோஷன் அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இது வந்து ஈவன் ஃபேக்கல்ட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருந்தால் கூட அந்த சில்ட்ரன்ஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க டீச்சராக இருக்காங்க. டீச்சர் வந்து சம்டைம் வந்து இன்னொரு பேரண்ட்டுக்கு சைல்டாகவும் இருப்பாங்க, இல்லை பிரதராக இருப்பாங்க, சிஸ்டராக இருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் 40 ஆனவங்க அல்லது 45 ஆனவங்க இருந்த காலகட்டத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். இந்த கேப், அதாவது நாங்கள் வந்து ஜெனரேஷன் கேப்னு சொல்கிறதில்ல, ஜெனட்டிக்கல் கேப்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் கேப்ஸ்னால் என்ன அப்படின்னா, அவங்க நம்ம இன்றைக்கி ஒரு 40 இயர்ஸ்லேருந்து அவங்க ஒபீடியன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் நம்ம கேரி ஓவர் பண்ணது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஒபீடியன்ஸும் எக்ஸப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்க முடிய மாட்டேங்குது. அப்போ என்னென்னா, இந்த சமயத்தில் அவங்கள டீல் பண்ணையில் வந்து எப்போவுமே நம்ம அவங்களுடைய ரியாக்ஷனும் ஆக்ஷனும் எடுத்துக்காமல் நம்ம பிளைண்டாக ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். அவங்களுக்கு எமோஷனலாக அது தெரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க எமோஷனலாக காமிச்சு தான் அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த எமோஷனை சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஃபேக்கல்ட்டியான நம்மகிட்டும் அவங்க ட்ரையல் பார்ப்பாங்க. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இந்த நாய்ஸ்னால் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறதில்ல நாங்கள் என்ன தெரிஞ்சுட்டோம்னா, அதிகமாக சத்தம் போட்டு பேசி பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வருது. அப்போ இந்த ஏன் இந்த சத்தம் போட்டு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம நேரங்களில் வந்து நம்ம சொல்லக்கூடியதை அவங்க கேட்கும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம். அதே சமயத்தில் வந்து அது நம்ம பாடிக்கு வந்து நமக்கு எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிஹேவியரை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம இன்டெலிஜென்ட் தான் ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணணும். சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, ஹியூமன் கம்யூனிட்டிகளை வந்து நம்மளைய பார்க்கக்கூடிய விதமும் அவங்க வந்து நம்ம மேலே எதெல்லாம் வேணும்னு நினச்சிருக்காங்களோ அந்த எக்ஸ்பெக்டன்சி மீட்டிங் பாயிண்டில் வந்து வேரியேஷன் ஆகையில் அது அவங்களுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சமயத்தில் பேசினாலும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், வெர்பல் வேர்ட்ஸ் யூட்டிலைசேஷன் இதை நம்ம உருவாக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்டெலிஜெண்ட்டாக நம்ம மாற முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள ப்ராப்ளம் நான் சொல்கிறது வந்து ஐஐடியிலேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேறு, லெக்சர்ஸ் வேறு அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவங்க 2 விதமான காம்பனண்ட் இருக்குது. ஒன்று காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. இது வந்து அகடமிக்கலாம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்டுடைய மீனிங்கே அவங்க இன்டைரக்டாக தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜாக இருக்கலாம். ஓகே, அந்த வேர்ட்ஸுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் சொல்கிறோம். அதுவும் அவங்க வந்து வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போ நான் எங்களுடைய சமீபத்தில் வந்து இந்தியாவிலேயே முதலாக இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு புக் எழுதியிருக்கோம். அதாவது எங்களுடைய தியரி எல்லாமே வந்து எம்எஸ்கே சைக்காலஜின்னு தான் நாங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் என்னென்னு சொன்னால்,
72% இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் காரணமே வந்து அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கண்ட்ரோல் ரூம்னு போகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனும் பைலட் அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் தான் 72% ஆஃப் ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் வந்து எங்களுடைய புக்கை பார்த்துட்டு 37 வருஷம் ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் வந்து அதை ரிவ்யூ எழுதியிருக்காரு. இந்த கிரேட் புக். இந்த மாதிரி வந்து ஹை வேல்யூடு இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கலைன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வேரிபிலி ஸ்டூடெண்ட் அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடையில வந்து அந்த வெர்பல் இன்டர்பிரிட்டேஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதை இன்டர்பிரிட் பண்ணுறது வந்து மாறி மாறி இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டியுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம எதிர்க்க உள்ளவங்களுக்கு நம்ம சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட் இன்டெலிஜென்சி நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு காம்பனண்ட் உள்ளடக்கியதோ அதே மாதிரி தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி. இன்றைக்கி ஹியூமன் இன்டெலிஜென்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2030 அதாவது 2027-30 வந்து மேக்ஸிமம் ஹியூமன் இன்டெலிஜென்சி அவங்களுக்கு அந்த ஸ்கில்லே இல்லாமல் போயிடும் சொல்ல வேண்டிய அளவுக்கு நீங்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்துருச்சு. அப்போ என்ன சொன்னால் அவங்க வந்து ஒவ்வொருமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தனித்தனியான விருப்ப அடிப்படையில் இருப்பாங்க. தன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் முக்கியமான ஒரு காம்பனண்ட்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களே தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வந்து அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கொள்ளதும் இல்லை. இதை போய் பெற்றோர்கள் சொல்கிறப்ப பேரண்ட் என்ன செய்கிறாங்கன்னா மை சன் இஸ் ஆல்வேஸ் குட், மை டாட்டர் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க சொல்லக்கூடியதை மட்டும்தான் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிறத எடுத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தில் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் நாங்கள் கவுன்சிலிங்கோ அல்லது அட்வைஸோ நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு ஹியூமன் ஆகணும், ஒரு இண்டிவிஜுவல் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது இன்ஸ்டியூஷன், இந்த 3 காம்பனண்ட் ஐடிங்கிற காம்பனண்ட் இண்டஸ்ட்ரியல், இண்டிவிஜுவல், இன்ஸ்டியூஷன், இந்த 3க்கும் வந்து எந்த பிஹேவியர் வந்து மிஸ் ஆகுதோ, எது பிஹேவியர் சரியா இல்லையோ அவங்க வந்து அதை வந்து 360 டிகிரி அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் தெரப்பி கொடுத்து அவங்களுடைய டிமாண்டை வந்து அவங்க மூலமாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். அப்படி பார்க்கல வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் உள்ள ப்ராப்ளம் என்ன, யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஒன்றா அவங்க மேலே அட்டாக் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறாங்க, இல்லையா தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த 2 விஷயத்தில் வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக எங்களுடைய எம்எஸ்கே தியரியில் உங்கள் எல்லா ஃபேக்கல்ட்டிக்கு வந்து மெயின் காம்பனன்ட் சொன்னேன். நீங்கள் வந்து சொல்கிறதை எதிராளிகள் ஆப்போசிட்டாக உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஏ கிரேட் இன்டெலிஜென்ட். அவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேள்வி கேட்கல தான் அங்கே வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்சி பிகேம் இடியாட்டிக் சென்ஸாக மாறுது. அப்போ அவங்க புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி அல்லது நம்மளுடைய லெக்சர் டீச்சர்ஸ்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்க்யூஸ் பண்ணி சில விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கோம், அல்லது அவங்க வரக்கூடிய டயத்துக்கெலாம் நம்ம வர சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம வந்து நிறையா சப்போர்ட் வாங்கியிருப்போம், ஹெல்ப் வாங்கியிருப்போம். பிகாஸ் நம்மளுடைய ஃபேமிலி என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் எல்லாமே ஒரு ப்ரைடு, அது என்னுடைய பையன் வந்து என்னுடைய பொண்ணை வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்களே தவிர டெவலப்மெண்ட் சைடு பண்ணுறதே இல்லை. அதனால் ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய எமோஷனில் வந்து இன்டெலிஜென்ட்டாக வச்சுக்கிறதுங்கிறது நாட் ரியாக்டிங் டு எனி ஒன், ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் த அதர்ஸ். திஸ் இஸ் கால்ட் அவர் எம்எஸ்கே தியரி ஆஃப் எமோஷன் இன்டெலிஜென்சி. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட ஆப்ரேஷனில் இயங்குது அப்படின்னு சொன்னால் இப்போ மட்டுமல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் பிஹேவியரை வந்து டோட்டலாக கவர் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரீட் ட்ராமா அப்படிங்கிறதான் கொண்டு வந்தாங்க. இது ஷேக்ஸ்பியர் காலத்துலேருந்து அவங்க. அப்போ ஸ்ட்ரீட் ட்ராமாவுடைய தியரி என்னென்னா பொதுமக்களுக்கு ஒரு கான்செப்டை மைண்டுக்குள்ளே போட வைக்கிறது, அது அப்படியே அடுத்த வருஷனாக மாறி என்னாச்சு சினிமாவாக மாறிச்சு, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீரியலாக மாறிச்சு, இப்போ வந்து வெப் சீரியலாக மாறிடுச்சு, இப்போ அதையும் தாண்டி வந்து ரீல்ஸாக மாறிடுச்சு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸில் வந்து அதிகபட்சம் 15 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் தான் அவங்களால லிசன் பண்ண முடியுது.
அதற்கு மேலே நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க இமேஜினேட்டிவாக எதை வச்சுருந்தாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர நம்ம சொல்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு நம்மளுடைய ஸ்கில் செட்டாக நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எஜுகேஷனுங்கிற பேரில் வந்து எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி. அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 புக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாடகம் எப்படி வந்து பொதுக்கருத்தை வந்து மக்கள் மத்தியில் செலுத்தியதோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாமே உலகம் முழுவதும் வந்து ஒரு தனி மனிதனை வந்து கன்சியூமராக தான் பண்ணாங்களே தவிர அவங்கள வந்து காம்பிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தமுள்ள மனிதர்களாக மாற்றுவதில்லை. அந்த பொருத்தமுள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் அது விரும்புறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான குரூசியல் பீரியடில் தான் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து அவர்களை நம்ம முறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர்கள் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுட்டோம்னா we can operate very well. அது இல்லைன்னா நம்மளை அவங்க ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய இடியாட்டிக் இன்டெலிஜென்சி நம்மளை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்சியை வந்து குறைச்சிடும். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 நிமிஷம் நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்கள் நிறைய எங்ககிட்ட கேள்விகளை கேட்கலாம், அந்த கேள்விகள் மூலமாக பதிலையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு வகையில் வந்து எங்களை நீங்கள் அறிமுகமானதுனால நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சைடு இருக்கோம், எஜுகேஷன் சைடு இருக்கோம், இன்ஸ்டியூஷன் சைடு இருக்கோம், நீங்கள் எந்தெந்த காம்பனண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் சைடு இருக்கோம். இந்த மாதிரி எங்களுடைய நிறுவனம் வந்து 320 ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள், குறைபாடுகள், முரண்பாடுகள், அவர்களுடைய சமன்பாடுகளை பல வகையில் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அவர்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கறதில்ல, தீர்வு முறைகளை செயல்படுத்த வைக்கிறோம். ஒருத்தர் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்கிறது நாங்கள் சொல்கிறது பதில் தானே தவிர அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ அந்த கொஸ்டினுங்கிறது அந்த கொஸ்டினுடைய சந்தேகம் என்பது வேறு, அந்த சந்தேகத்தை செயல் மூலமாக செயல்படுத்தி வைக்கிறதுங்கிறது வேறு. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மேடம் வந்து இது உங்களுடைய வியூன்னு சொல்கிறாங்க, இது எங்களுடைய வியூ கிடையாது, இதுதான் ரியல் என்கின்ற உண்மை நிலை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 25 வருஷமாக வந்து நிறைய கல்லூரிகளில் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து மந்த்லி 4 days வந்து கிளாஸ் வைஸாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ 25 வருஷமாக நாங்கள் எழுதி வச்சு நான் எங்கள்கிட்ட வச்சுக்க ஃபீட்பேக் இதே தான் இருக்குது. கொரோனாவுக்கு பின்னாடி நமக்கு விசிபிளாக உங்களுக்கு தெரியுது, அதுக்கு முன்னாடி அப்படி இருக்குது. சரி சார், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ கன்சியூமர்னு சொல்கிறோம். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கன்சியூமர் யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இல்லையா? சரி, இந்த கன்சியூமர் வந்து அந்த கன்சியூமர் வந்து நம்ம தயார் பண்ணுறோமாங்கிற ஒரு கேள்வி இல்லவே இல்லை. என்னை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த உன்னோடைய 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா கோவையில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணது என்னென்னா, நாங்கள் செஞ்சுருந்த அந்த ஒர்க்கு தான், அதாவது எவ்வளவு பண்ணியிருக்கோங்கிறது. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட் சொல்கிறதே கிடையாது. பேரண்ட்டுடைய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு என்னுடைய பையனும் போன எனக்கு தேவை அவன் சரியாகணும் அப்படின்னு இருக்காங்களே தவிர இவங்க டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய கன்சல்டன்சி ஈவன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணுறோம், சிஎம்ஏன்னு சொல்லி கார்பரேட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணுறோம், அதே மாதிரி சயின்டிஸ்ட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க வந்து சன் அல்லது டாக்டரை வந்து எங்களுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் நாங்கள் வச்சுருக்கோம், இங்கே கூட்டிகிட்டு வந்து சரி இவங்களை டெவலப் பண்ணுன்னு சொல்லி அவங்களுடைய டெவலப்மெண்ட் கன்சல்டன்சிக்கு வர்றாங்க. அவங்க வந்து தன்னுடைய பேரண்ட் வந்து இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அவங்க லிஸ்டிங் போட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணணும், முடியல சார், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்கள நாங்கள் வந்து ஒரு 3 yearsல வந்து 1 by 1 மாற்றிடுறோம். அப்படி பாக்கியில் வந்து இந்த பேரண்ட்டுக்கு நம்ம சரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறத தவிர மற்றபடி அவங்க வந்து சினிமாவில் பார்க்குறது தான் நம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் பணக்காரன் ஆகிற மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்தால் எனக்கு வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி அது கிடைக்கலிங்கிறதுக்கு நீங்கள் அருமையான விஷயம் சொன்னீங்க. எனக்கு ஏன் கிடைக்கலின்னு கவலைப்படுறானே தவிர கிடைக்கிறதுக்கு எந்த முயற்சி பண்ணவே இல்லைன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே அந்த முயற்சி பண்ணுங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நேற்றைய
ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங்லேயும் கூட நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி வந்து மக்களுக்கு எதை உதாரணமாக காமிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு சயின்டிஸ்ட்டையும் மீடியாவில் கொண்டு வந்து காமிக்கிறது கிடையாது, எந்த விதமான ஒரு ரிசர்ச் ஸ்காலர் காமிக்கிறதே கிடையாது. யாரெல்லாம் வந்து கேவலமான முறையில் வந்து வார்த்தைகளால் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிறாங்களோ அவர்களை தான் முன்னுதாரணமாக காமிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு மேனுவல் எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குதோ, இதே மாதிரி வந்து அந்த ஹியூமன் மேனுவலை வந்து இப்போ நிறைய இது நாங்கள் வந்து 20 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலாக ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் ஒன்று இருக்குங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டச்சப் கொடுக்கலாம் மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்தை பார்ப்பாங்களே தவிர இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவில் மிகப்பெரிய படிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த படிப்பு வந்து சாதாரண உள்ளே சேரவே முடியாது. அதில் வந்து கோல்டு மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய பேசிக்கான வந்து சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த் லேக்ஸ் கணக்கில் போகுது. ஆனால் அவங்க போய் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபிட் ஆக முடியாமல் சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. ஹைலி குவாலிஃபைட். அவங்களுடைய அந்த இன்ஸ்டியூஷன் பேரை சொன்னாவே இமிடியேட்டாக இந்தியாவில் மட்டுமல்ல உலக லெவலில் பிக்கப் பண்ணிருக்காங்க. ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சரியான அவேர்னஸ்ங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் கிடையாது. நம்ம எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம், இன்னைக்கு காலையில் ஒரு காலேஜில் சொல்கிறாங்க, சார் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை, அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சார் நான் சொன்னேன், சார் ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் கோடுங்கிறது வந்து இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையில் அவனுக்கு புரிய வைக்கணும். அதை பற்றியான ஒரு ஒர்க் ஷாப் கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ வந்து நமக்கு உண்டான கன்சியூமரை நம்ம தயார் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. இது ஒட்டுமொத்தமான ஒரு விளைவை கொண்டு வந்தால் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்கள சரிப்படுத்த முடியுமே தவிர நீங்கள் ஒருத்தர் மட்டுமல்ல. ஏன்னா பேரண்ட்டை பொறுத்தவரை வந்து இந்த பேரண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது எஜுகேட்டட் அல்லது அன்எஜுகேட்டட் ரிச் மேன். அவங்களுக்கு வந்து ஏழைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து 70,000 ரூபாய்க்கு மொபைல் வச்சுருக்காங்க. என்னுடைய நாங்கள் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கன்சல்டன்சிகளுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வரல. இவர் வந்து மேனேஜர் அனுப்புகிறாரு. வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சேரி பகுதின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள அப்படி ரோடு போயிட்டே இருக்குது. சாதாரண வீடு. அங்கே முன்னாடி போனால் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் நிற்குது. இவர் வந்து போன விட்டு அந்த பைக் இல்லை. என்னன்னு கேட்டால் பையன் ஆசைப்பட்டா நம்ம வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து இது பையனுடைய தவறா அப்படின்னா, பையனை நம்ம வந்து அவன் உலகத்தை இப்போ தான் பார்க்குறான். அப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்த கம்யூனிட்டியோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பேரண்ட்டுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நாங்கள் more than 25 years பார்க்குறோம். எல்லா ஸ்கூல்லையுமே தம்பி நீ ஸ்கூலில் இருக்க வரைக்கும் படி, ஸ்கூலில் வந்து மார்க் எடுத்தீங்கன்னா காலேஜ் போனால் ஜாலி, நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் 12 வருஷம் ஃபீட்பேக் அனுப்புகிறாங்க. அப்போ இது எங்கே போய் மாட்டுதுன்னா, நிறைய ஃபேக்கல்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளூர் சிஎம்எஸ் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிற சவுண்டு அலர்ஜினால் நிறைய ஃபேக்கல்ட்டி வந்து மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க. அவங்க அதாவது சவுண்டு பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் பிஹேவியர். அப்போ இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணையில் தான் நமக்கு ஒர்க் கம்மியாகும். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அக்கறை உள்ள சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்ககிட்ட போய் நெருங்கி பழகி எடுத்து சொல்லலை, அதுவும் அவங்க மெனிப்புலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நிறைய ஃபேக்கல்ட்டி உண்மையாக அற்புதமானவங்க இருக்காங்க. அதாவது தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய அண்ணனாவோ தம்பியாவோ தன்னுடைய குழந்தையாவோ பார்க்குறவங்களா இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கூடிய இஷ்யூ அடிப்படையில் பார்க்கணும் போது அவங்க நமக்கு எதுக்கு அன்பு அப்படிங்கிற லெவலுக்கு விலகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இது அவர்களுடைய தவறா அப்படிங்கிறத விட நம்ம பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கவே இல்லை. நிறைய சினிமா நடிகரை கூட்டிகிட்டு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக இதில் வந்து இந்த துறையில் உள்ளவங்க, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த கிளினிக்கல் கன்சல்டேஷன், இந்த ஸ்பெஷலைசேஷன் லேர்னிங்கில் உள்ளவங்க கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு அட்ரஸிங் பண்ணல. மேபி அவங்க ஒரு பாயிண்ட் வந்து அதை புரிஞ்சுட்டாங்க கூட வந்து சரியாக இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷனில் 20 வருஷம் நாங்கள் பண்ணிட்டு வர்றோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்டியூஷன் சொல்ல வேண்டியதில்லை. பேரண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடுவாங்க. இது இருக்கிறது என்னன்னா, we have to develop the கன்சியூமர் நாலேஜ். அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு உருவாக்கினா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண தவிர நம்ம ஒருத்தர் செய்யவே முடியாது. இது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. நாங்கள் சொல்கிறது ரியாலிட்டி. ஏன்னா
நீங்கள் சினிமா துறையில் எடுத்துட்டிங்கன்னா கேஸ்டிங் டிசைனர் இருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறவங்க. அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறவங்க அதாவது நான் மெயின் ஆக்டரை வந்து ஒன்றுமே இல்லை, மற்ற எல்லாரும் மாதம் 4 மாதம் அந்த கேரக்டராகவே வாழ வைக்கிறாங்க. அதை வாழ வச்சு தான் அதை ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த உலகங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். இதுக்குள்ளே வந்து ஒரு காலேஜில் வந்து ஃபீஸு கட்டினா முடிஞ்சு போச்சுங்கிற பெற்றோர்கள் மத்தியில், அல்லது காலேஜில் போனால் அவங்க படிக்க வச்சு தன்னுடைய பையனை படிக்கவே தெரியாத பையனை வந்து படிக்க வச்சுருவாங்கிற எண்ணத்தில் உள்ள பேரண்ட்ஸில் வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரு கடமையாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் முக்கியமாக எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மாணவர்களுடைய அந்த லிசனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ஷார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மீடியா சைக்காலஜி ரிசர்ச் கார்பரேஷன் இருக்குது. அதில் வந்து 1 மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கு யாருமே தயாராக இல்லைங்க. ஆனால் 45 செகண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது சம்டைம் வந்து அதிகமாக போகுது, அதிகமாக வியூஸ் போகுது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி யார் அந்த டிஜிட்டல் கன்சியூமர் அப்படின்னு சொன்னால் என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய அசிங்கமான விஷயங்களை பார்க்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டிங்கிறது விற்கிறது கிடையாது, மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி அவங்கள வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மாற்றிக்கணுங்கிறத கன்சல்டன்சி கொடுக்குறோம். அப்போ என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவருடைய கன்சியூமராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எஜுகேஷன் ப்ராடக்ட்டு கன்சியூமராக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்பான்சரான பேரண்ட்டுக்கு வந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய விளைவு தான் இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனை வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய இது அதிகமாயிட்டு இருக்குது. இதை பற்றி தெரிந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க, எதுக்கு இந்த வேலைங்கிறத சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அவர்களை நம்ம தயார்படுத்துறது வந்து ஏதோ ஒரு நாள் ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்குற அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் 1 ஹவர் இருந்துச்சுன்னா அவங்க மீதி 8 மணி நேரம் வந்து அவங்களுக்கு அதிகமாக டிஜிட்டல் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குன்னு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய பேரண்ட்டை விரும்புறது கிடையாது, இன்னொருத்தர் விரும்புகிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தோம். என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டிட்ட வந்து உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறது வந்து ஆசையா, திறமையா அல்லது கற்பனையான்னு கேட்டால் அவங்க வந்து அதை பிரித்து தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்கள பொறுத்தவரை வந்து காலேஜுக்கு வந்துட்டா மார்க் வந்துட்டா பணம் வந்துடும். அது கிடையாது. இன்றைக்கி ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும். அப்போ வந்து ஸ்கில் அப்படிங்கிறது வேறு, விருப்பங்கிறது வேறு, இவங்க ஆசைப்படுறதுங்க வேறு. இதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த எஜுகேஷனுடைய சிஸ்டம் வந்து இன்னும் ரொம்ப வந்து சிஸ்டத்து மேலே தப்பு சொல்கிறத விட மக்களுடைய அந்த அறிவுப்பான்மை, நாங்கள் மனப்பான்மையும் சொல்கிறதே கிடையாது, மன அழுத்தம் சொல்ல முடியாது, அது வாழ்க்கை அழுத்தம் சொல்கிறோம். அப்போ அறிவுப்போக்கு, மனப்போக்கு கிடையாது, அறிவுப்போக்கு வந்து எப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டில் போயிடுச்சு. ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் சிரிக்க பேசுனீங்கன்னா அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அடுத்த சமயத்தில் வந்து அப்படியே மாறிடுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே வந்து இது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம அவங்கள தயார் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுத்துன்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை அவனுக்கு போகாது. நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக் ட்ரெயினர் இருக்காங்க. அதாவது நாய்க்கு வந்து பயிற்சி கொடுக்குறவங்க. அந்த டாக் ட்ரைனிங்க்கு வந்து அவங்க ஒரு மாதத்துக்கு வாங்குகிற ஃபீஸு 40,000 வாங்குறாங்க. இந்த டாக்குக்கு ட்ரைனிங் கிடையாது, நாயையுடைய அந்த கார்டியனாக இருக்கக்கூடியவங்க, வளர்க்குறவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது. அப்போ நாய்க்கு போய் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, அதை ஹேண்டில் பண்ணுறது. அப்போ என்னென்னா நம்ம வந்து பேரண்ட்டுக்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சரியான ப்ராடக்டாக நமக்கு மாறுவாங்க, நம்ம செய்ய முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு போனால் சக்ஸஸ். நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு நோய் நல்லாகுன்னு கேட்டால் சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா அங்கே சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க சொல்லக்கூடிய டயட் சிஸ்டம், அது எமோஷனல் டயட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஃபுட் ரிலேட்டடான டயட்டாக இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி டிசீஸ் நல்லாகாதோ அதே மாதிரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு நம்ம அவங்களுடைய ஸ்பான்சராக இருக்கவங்களுக்கு வந்து சரியான அவேர்னஸ் பண்ணணும்னா நிச்சயமாக இது வந்து மாறும். இது ஒருத்தருடைய முயற்சி கிடையாது, ஒட்டுமொத்தமான இதுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம். நாங்கள் அதனால தான் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். எங்களுடைய நிறுவனத்தில் வந்து பேரண்டிங்கிறத வந்து 5 வகையாக பிரிச்சிருக்கோம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசு குழந்தை பிறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் அதுக்கு பேர் ஸ்மார்ட் பேரண்ட்னா அந்த குழந்தை வயிற்று வலிச்சு அழுகுதா அல்லது வந்து
அதுக்கு வந்து பாத்ரூம் போகலின்னு அழுகுதா, அல்ல பசிச்சு அழுகுதா, அல்லது வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு அழுகக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து பேரண்ட்டு இருக்கணும். அதாவது குழந்தையை பற்றிய ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். இது ஸ்மார்ட் பேரண்ட். சரி, அதுக்கடுத்து 3லிருந்து 6 வயசு வரைக்கும் அவங்களுடைய உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை வந்து டேமேஜ் பண்ணாமல், அந்த குழந்தை வந்து அழுகுது, அந்த அழுகிற சமயத்தில் வந்து இவங்க ஒரு வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்கிற சமயத்தில் வந்து அந்த குழந்தை அழுகும், அல்லது சாப்பிட போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து மெடிக்கலில் வந்து எதுவுமே அசிங்கம் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்டுமே எப்போலாம் சாப்பிட போகிறாங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் போகும். இது அவங்களுக்கு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட் வந்து என்னமா இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு டேமேஜ் வேணாமல் இருக்கணும். இது 6 வயசு வரைக்கும் தான். 6 நீங்கள் அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை வந்து குழந்தைங்கிறது பெரியவனாக வரைக்கும், கல்யாணம் பண்ண வரைக்கும் 6 வயசுக்கு மேலே ட்ரூ பேரண்டிங் சொல்லணும். உண்மைன்னு சொல்லணும், பொய்ன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு சமயத்தில் வந்து அந்த ஸ்மார்ட்னா அந்த குழந்தைங்க என்ன கேட்கணுமோ அதை வாங்கி கொடுக்க பேரண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து யாருமே திட்டிடக்கூடாதுன்னு பாதுகாக்கக்கூடிய பாசிட்டிவ் பேரண்ட்டாக இருக்காங்க. அப்போ எப்படி அது ட்ரூ பேரண்டிங் இல்லை? இதனால தான் வந்து நெகட்டிவ் சைல்டு உருவாகுது. ஓகே, அப்போ 3 பேரண்ட். ஒன்று ஸ்மார்ட், பாசிட்டிவ், ட்ரூ பேரண்ட். அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைக்கு உடல்நல சரியில்லை, அல்லது வந்து அவங்க படிப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அதை புரிஞ்சிக்க முடியல, அல்லது வந்து அதுக்கு வந்து நிறைய இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கார்ப்பரேட் ஏடிஹெச்டின்னு இருக்குது. அவங்களால வந்து கவனிக்க முடியாது, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் தெரபியூட்டிக் பேரண்டிங் சொல்கிறோம். அந்த குழந்தைகளை எவ்வாறு ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது ஆப்ரேஷன்னா அது பிஹேவியரை எப்படி மாடிஃபை பண்ணுங்கிறது வந்து தொடர்ந்து கன்சல்டேஷன் கொடுக்கும். இதுக்கு பேர் தெரபியூட்டிக் பேரண்ட். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ வசதி உள்ளவங்க என்ன செய்யணும்னா, டாப் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு நாங்கள் கொடுக்குறது கார்ப்பரேட் பேரண்டிங் சொல்கிறோம். அப்போ ஒன்று ஸ்மார்ட், பாசிட்டிவ், ட்ரூ பேரண்டிங், தெரபியூட்டிக் பேரண்டிங், அதுக்கடுத்து கார்ப்பரேட் பேரண்டிங். இன்னொன்று இருக்குது, டிஜிட்டலாக யார் இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஹைலி எஜுகேட்டடாக இருக்கலாம். இவங்க டிஜிட்டலில் எக்ஸ்போஷர் ஆனவங்க தன்னுடைய சைல்டை வளர்த்துறது டிஜிட்டல் பேரண்டிங் சொல்லுவோம். இப்போ இவ்வளோ வைப்ரிகேட் பண்ணி இது ஒரே நாளில் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாதிரி டே பை டே கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று நல்லா நினைவில் வச்சுங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வெளியே சொல்கிறதே கிடையாது. அவங்களால அது கோப்பப் பண்ண முடிய மாட்டேங்குது. வெளியில் வந்துடுறாங்க, ஆனால் வெளியில் வேறு வழி இல்லை, அவங்க வந்து மெடிக்கல் டிகிரி சொல்லிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை வந்து ஒரு ரைட் பீப்புளாக மாற்றுறதுக்கு, ஒரு நல்ல சிட்டிசனாக மாற்றுறதுக்கு, நல்ல ஹியூமன் பீயிங்காக மாற்றுறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கூட எங்களுடைய ஃபவுண்டேஷனுடைய விமன் வெல்னஸ் சைக்காலஜிஸ்ட் பிரியா மேடம் வந்து கேர்ள்ஸுக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணல ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பிடிக்குது, அல்லது நிறைய வந்து மீடியாவில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா நிறைய தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் உங்கள் ஏஜ் சொன்னாங்க. அப்போ நீங்கள் தேர்ட் இயர் படிக்கிறீங்க, உங்கள் மாதிரி உங்கள் பேட்சில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போ உங்களை மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு பெருசான முன்னாடி உங்களுக்கு எப்படி ஆர்வம் இல்லை, எழுத பிடிக்க மாட்டேங்குது, ஒரு கேள்வியை 2 தடவை கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது, ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி அவங்க சொன்னால் என்ன ஆகும் கேட்டால், இல்லை சார் நாங்கள் காசு கொடுக்குறோம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் காசு கொடுத்தா அவங்களுக்கு திறமை வந்துடுமா அப்படின்னு அவங்க திரும்பி கேட்கல வந்து பதில் சொல்லவே முடியல. அப்போ என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இப்போ நீங்கள் இந்த உங்களை மாதிரி உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படி மாற்றினா தான் இந்த கம்யூனிட்டி நல்லாகும். அதே மாதிரி என்னென்னா, எஸ் அ ஃபேக்கல்ட்டிகள் உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகள் வளரப்படுது. ஃபஸ்ட்டு எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் செல்ஃபோன் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த செல்ஃபோன் வந்து வாங்கவே இல்லை, ஆனால் அந்த பெண் குழந்தை வாங்கிட்டு எப்படி வாங்குச்சு என்னங்க தெரியவே இல்லை. ஆனால் ஒரு டயத்தில் வந்து அந்த செல்ஃபோன் வச்சுருக்க வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு, அதாவது +2 படிக்கிற பொண்ணு அந்த செல்ஃபோனை தூக்கி பக்கத்தில் காம்பவுண்டுக்குள்ளே தூக்கி போட்டுருச்சு. இவர் அதை பார்த்துக்கிட்டார், ஒன்றுமே சொல்லலைங்க. அதுதான் ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பேரண்ட்டுக்கு சின்ன உதாரணம். ஸோ எங்களை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு, சார் இந்த இன்ஸ்டியூஷனை நான் கேட்டேன், உங்களுடைய ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சிலர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட் தான், அவங்க எப்படி பண்ணால் எனக்கு தேவையில்லை
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பதிலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய செலவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் நான் நடத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை புக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது மட்டுமல்ல சார், என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது மட்டுமல்ல என்னுடைய நோக்கம். என் குழந்தையை சார்ந்தவங்க மற்றவங்க நல்லா இருந்தால் தான் என் குழந்தையை நல்லா இருக்க முடியுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தினார். இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட் ஹை லெவலில் இருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்த சமூக பொறுப்பை நாம் இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்கோட அந்த ப்ரொஃபஷனல் பீப்புளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல கம்யூனிட்டி நம்ம உருவாக்க முடியும். அந்த கம்யூனிட்டி கூட தான் சார் நம்ம குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம குழந்தையை திருத்தணுங்கிறது வந்து நம்மளுடைய நோக்கமே இல்லை. ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ரோட்டை க்ளீன் பண்ணுறது வந்து ரோட்டை க்ளீன் பண்ணலை, அந்த ரோட்டில் இருக்க குப்பை உன்னுடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை மாற்ற வேண்டிய கட்டாய போக்கு இருக்குது. அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வை செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படும். ஒன்றும் இல்லை சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரபல இயக்குனர் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஒரு மீட் பண்ணுறோம் சென்னையில். திரைப்பட இயக்குனர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாவை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, சார் சினிமா பார்க்க வைக்கணும், அப்போ சினிமாவை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும், நான் முதல்ல 2 இது கொண்டு போனார். அப்போ அவர் வந்து ஒரு மீடியா பர்சனாக அல்லது மீடியா விஷுவல் கம்யூனிகேஷனாக எதுவும் சொல்லிட்டாருன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்டவருடைய நபர் வந்து எதை சொன்னாலோ அதே ப்ராப்ளத்தில் அவங்க ஃபேமிலி மாட்டிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும், உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்கிறதுனாலையோ அல்லது நீங்கள் அப்படியே சொன்னாலும் நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்போ தான் முன்னேற முடியும்னா, இங்கே பாருங்கள், நான் நல்லாத்தான் இருக்கேன். அப்படி படித்தவங்களாம் யாரும் முன்னேறவே இல்லை. டெண்டுல்கர் அவ்வளோ படித்தார், இந்த நடிகர் இந்த படித்தார், இவங்கெல்லாம் படித்து முன்னேறலையா, என்னங்க வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நமக்கு திருப்பி அட்வைஸ் பண்ணிடுறான். அங்கே தான் அவனா இன்டெலிஜென்ட்டாக காமிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த இன்டெலிஜென்ட் முன்னாடி நம்ம இடியாட்டிக்காக மாற்றிடுறோம். ஸோ உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. பெற்றோருக்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது தான் நம்முடைய பொறுப்புணர்வு அப்படிங்கிறத நாங்கள் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து எல்லா பெற்றோருக்கும் வந்து விழிப்புணர்வாக கொடுத்தோம். இது நாட் அட்வர்டைஸ்மெண்ட். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, எங்களுக்கு விளம்பரம் இல்லை. we are not giving any advertisement, it is awareness. இது விளம்பரம் இல்லை, விழிப்புணர்வு. நல்ல கேள்வி கேட்டீங்க. இதோடு சேர்ந்து இன்னொன்று நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த லிசனிங் ஸ்கில் குறைஞ்சதுனால ஆக்சிடென்ட் அதிகமாகுது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து 56,000 பேர் இறந்துருக்காங்க மாணவர்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்தில் ஆறு அடிச்சாங்க கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க விலகிறதே இல்லை, நான் இஷ்டத்துக்கு தான் போகிறாங்க. இதனுடைய விளைவு ஆக்சிடென்ட். சரி, இப்போ இந்த லிசனிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் மட்டுமே அவங்க ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதே கிடையாது. இன்னொரு ஒரு துறை இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் 175 ஆக்சிடென்ட். அப்போ ஏன் நடக்குது? லிசனிங் அது நாட் ஓன்லி அகாடமிக் லிசன், ஆல்சோ இன்செக்ஷன் லிசன், சோசியல் லிசன், இது எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா? இதை எங்களுடைய நிறுவனம் தான் நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லிசனிங் ஸ்கில்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அது ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். கார்பரேட் லிசனிங் ஸ்கில் தனியாக வச்சுருக்கோம், அகாடமிக் லிசனிங் தனியாக வச்சுருக்கோம், ரீடிங் கிளினிக் தனியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் விளம்பரம் இல்லை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் தனியாக கிளினிக் வச்சுருக்கோம். ரைட்டிங்கில் வந்து 10 வகை வச்சுருக்கோம். அகாடமிக் ரைட்டிங், கியூரேட்டிவ் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், ரிசர்ச் ரைட்டிங், இது தனி டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே 1 நாள் 2 நாள் கிடையாது, மினிமம் 3 months. அப்போ அவங்கள வந்து நம்ம செய்ய வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கிறத எங்களுடைய நிறுவனத்தில் உள்ள டீமில் புரிஞ்சதுனால தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் வேர்ல்டு வைஸ் நாங்கள் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடு, எக்கனாமிக் ரிலேட்டடு, சோசியல் ரிலேட்டடு, ஹெல்த் ரிலேட்டடு, அவங்களுக்கு தெரப்யூட்டிக் கன்சல்டிங் ஃபார் டெவலப்மெண்ட் 2 விஷயம் இருக்குது. டிங்கிறது நீங்கள் டெவலப் ஆகலைன்னா வரக்கூடிய டிசார்டர் கவனிக்கலைன்னா அது டிசீஸ். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதான் நம்ம முக்கியம். அப்போ டிசீஸ்லேருந்து டிசார்டர் வர்ற காரணம் டெவலப்மெண்ட் இல்லாதங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு மினிமா சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போக போகுது. அந்த மீடியாவில் வந்து யாரெல்லாமே வந்து உண்மைக்கு புறமாக இயற்கைக்கு முரண்பாடாக செய்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைவு. அதனால் வந்து நம்ம ஒட்டுமொத்த எஜுகேஷன் கம்யூனிட்டியுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவர்களை படிக்க வைக்கிறத விட அவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தினுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது.
எங்கள் சமயத்தில் வந்து ஒரு 70 வயசில் வந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹைலி எஜுகேட்டட், டாக்டரேட், பிஹெச்டி. எனக்கு வாழ பிடிக்கவில்லை அப்படின்னா அவங்க நிறைய ரீசன் சொன்னாங்க. நாங்கள் 3 months அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். நாங்கள் சொல்கிற வார்த்தை சிம்பிளாக இருக்கும், பட் இது வந்து மீன்ஃபுல். வாழ பிடிக்கவில்லை அது சரியா, வாழ படிக்கவில்லை சரியான்னு கேட்டேன். இப்போ வாழ பிடிக்கவில்லைங்கிறது வாழ படிக்கவில்லை. படிக்கிறது எப்படி, படிப்பதுக்கான படிப்பு எப்படின்னு தெரியாது. இன்றைக்கி வந்து லேர்னிங் அப்படிங்கிறது நாங்கள் அதையும் நிறைய பிரிச்சிருக்கோம். அகாடமிக் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், ப்ரொஃபஷனல் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்கோம். அப்போ லேர்னிங்கில் ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே இல்லாதனால தான் இன்றைக்கி லேர்னிங் இன்டெலிஜென்சி குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படித்தாலும் டியூஷன் போகணும், +2 படித்தாலும் டியூஷன் போகணும். என்ன பெரிய கொடுமைன்னா 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ளக்கூடிய சிலபஸ் தான் IAS IPSக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு டியூஷன் போய் ஆகணும் அப்படின்னு இந்த சிஸ்டம் என்னென்னா நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதுக்கு பேர் நான் ரீயூசபிள் எஜுகேஷன். இவங்க திரும்ப தான் படித்த கல்வியை பயன்படுத்த முடியாத கல்வி முறையில் இருக்காங்க. இது கல்வி திட்டம் தவறு கிடையாது. கல்வியை இவர்கள் புரிந்த விஷயமும் நம்ம கல்வி பற்றி அவேர்னஸ் கொடுக்காதது தான் தவறு அப்படிங்கிறத நாங்கள் இந்த நாட்டுக்கு மட்டும் எல்லா நாடுகளுக்கும் இதை சொல்லிட்டு வரோம். அப்போ என்னென்னா மாணவர்களை காப்பாற்றுவதற்கு ஒற்றை வார்த்தை பத்தாது, அவங்களுடைய ஃபீட்பேக். அதாவது செடிக்கு மருந்தடிக்கூடாது, செடி வளர நிலத்துக்கு தான் மருந்து கொடுக்கணும். நம்ம எல்லாமே செடியை பற்றி தான் பேசுகிறோம். ஃபெர்டிலிட்டி மெனூர் நம்ம கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து நிலத்தை பாதுகாத்தால் செடி வளருங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடாக இருக்குது. அருமையான கேள்வி கேட்ட மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்து ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். உங்கள் உடம்பை நீங்கள் செக் பண்ணிக்கங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதிகமாக இது வந்து நம்ம வந்து ஜென்ஸு லேடிஸ் அப்படி பிரிக்கிறத விட ஒரு ஹியூமன் பீயிங் தான் பார்க்குறோம். அது சைல்டும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஜீரியாட்டிக் சொல்லக்கூடிய முதியோர்களும் இருக்கலாம். அதிகமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆர்வப்படுறோம், குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நம்ம உங்கள் ஓன் சில்ட்ரன்ஸ் சொல்லணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா அந்த எமோஷன் வந்து, அந்த உணர்ச்சி, அந்த ஆதங்கம் வந்து தொண்டையில் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் த்ரோட் ரிலேட்டட் இஷ்யூவை கிரியேட் பண்ணும் தொண்டையில். அதே உணர்ச்சி ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக பிரியுது, ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக பிரியுது. அந்த உணர்ச்சி வந்து ஆட்டத்தான் பாதிக்கும். இன்றைக்கி நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஈரோட்டில் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர்கிட்ட பார்த்துட்டு வந்தவங்களாம் நல்லா இருக்காங்க. ஆனால் அவர் வந்து இறந்துட்டார். என்ன ரீசன் சொன்னால் அவரை டெஸ்ட் பண்ண மருத்துவ குழு இவருக்கு வந்து மன அழுத்தம் சொல்லுது. நாங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய MSK தியரிப்படி மன அழுத்தம் சொல்கிறதுல வாழ்க்கை அழுத்தம். அப்போ அந்த அதிகமான உணர்ச்சி வசப்படுறது நல்லா இருக்குங்கிற அக்கறை, அது குடும்பம் சார்ந்த அக்கறை, குழந்தைகள் சார்ந்த அக்கறையாக இருக்கலாம். அது வந்து ஆண்கள் அப்படி அதிகமாக பண்ணையில் அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்டில் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக். சரி, அடுத்து வந்து பெண்களை எங்கே பாதிக்கும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய 25 வருஷம் ரிசர்ச்சில் நீங்கள் யாருக்கானு பார்க்கலாம், பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இது ஒரு சந்தோஷமான செய்தின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஜன எந்திர உறுப்பு எது தெரியுமா? கர்ப்பப்பை தான். ஒரு பெண்ணுக்கு இதயம் தாய் வயிறு தான், அதாவது அந்த பெண்ணுடைய வயிறு தான். ஒரு ஆணுக்கு இதயம்ங்கிறது தான் அவங்களுடைய உற்பத்தி ஸ்தலம். பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு, கருப்பை ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணம் உணர்ச்சி, அந்த ஸ்டோரேஜ் ஆகிறது தான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் பேரண்ட் ஒரு 60-70 வயசு மேலே உள்ளவங்களை கூட பார்க்கலாம். அதிகமாக வந்து வயசு மேலே உள்ளவங்களை கூட பார்க்கலாம். அதிகமாக வந்து முழங்கால் வலியில் சரியாகலையும் நீங்கள் போனீங்கன்னா அது நிச்சயமாக அவங்க தன்னுடைய குழந்தைகள் மேல் வச்சிருந்த திட்டம், கற்பனை, எதிர்பார்ப்பு, அந்த குழந்தைகள் சரிப்படுத்துகிற பட்சத்தில் வந்து அவர்களுடைய கால் பகுதியில் அது பிரச்சனையாக மாறும். அதுதான் நிறைய பேருக்கு முழங்கால் வலியை உருவாக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இதெல்லாம் வைரஸ்னால் வர்றது இல்லையான்னு சொல்லி. வாழ்க்கை பிரச்சனை வேறு, வைரஸ் பிரச்சனை வேறு. வைரஸை மருந்து கொடுத்து கொண்டலாம். வாழ்க்கையை வந்து மனோதத்துவத்தின் மூலமாக தான் கிளாரிஃபை பண்ணணும். நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது.
அந்த பிரச்சனைக்கான மூலத்தை கண்டறிந்து மாற்றும். உதாரணத்துக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் எங்கிட்ட வர்றாங்க, அவங்க ஃபேமிலியே எல்லாமே டாக்டர்ஸு, அவங்க குடும்பத்தில் பொண்ணும் டாக்டரு, ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷம் மருந்து சாப்பிட்டு குணமாகவே இல்லை. என்னன்னா ட்ராவல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவேன். ஒரு ஜஸ்ட் இங்கே வெளியில் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு யூரின் போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது குணமாகவே இல்லை. அது வேறொரு சைடு எஃபெக்ட் வந்து தான் எங்கிட்ட வந்தாங்க. நாங்கள் இந்த ட்ராவல் ஆங்ஸைட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 1.5 வருஷம், அதை சரிப்படுத்துறதுக்கு 1.5 வருஷம். இன்றைக்கி அந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன உணர்ச்சிங்கிறது வந்து உடலை எங்கே பாதிக்குது. அதே மாதிரி அதிகமாக 2க்கு மேற்பட்ட தேவைகள், டிமாண்ட், அதை ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய டிமாண்ட், அதாவது நீட், அந்த நீடை வந்து டிமாண்ட் பண்ணக்கூடியது 2க்கு முரண்பாடு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தீராத தலைவலி வரும். இந்த தலைவலிக்கு நீங்கள் மெடிசன் எவ்வளவோ எடுத்தாலும் முடியாது. சென்னையில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சீஃப் மேனேஜர் எங்கிட்ட வந்தார். அவர் வந்து வாங்காத மருந்தே கிடையாது, எல்லா மருந்தும் வச்சுருக்கேன் சார், இந்த தலைவலி மட்டும் தீரவே இல்லை. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்கேன் பேடிஎம் ஐடிஎம் எல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் என்னுடைய நோய் மட்டும் குணமாகிறாரு. நாங்கள் அதுக்கான பிரச்சனைகளை ஒன்றொன்னா அனலைஸ் பண்ணி சரி பண்ண முன்னாடி கிட்டத்தட்ட இப்போ மெடிசனே இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையினால் வரக்கூடிய நோய் வேறு, வைரஸ்னால் வரக்கூடிய நோய் வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னா, நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் பேரண்ட்டுக்கு வந்து ஒபீடியன்ட், அதே மாதிரி டிசிப்ளின், இப்படி என்ன வேணாலும் வச்சுங்க, அப்படி இருந்துப்பீங்க. இன்றைக்கி வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பேசினா மட்டும்தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கோபமாக பேசிட்டிங்கன்னா உங்களை விட்டு விலகிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தாங்கும் திறன் குறைஞ்சி வச்சு, அந்த தாங்கும் திறன் குறைஞ்சி வச்சு பின்னாடி சரியாக வேணும்னு சொல்லி நம்ம செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெக்ஸ் ஆகிறதான் நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷராக மாறுது. அப்போ பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நோய் கிருமியினால் வர்றதே கிடையாது, வாழ்க்கையினால் வர்றதுங்கிறத நாங்கள் புரிஞ்சு தான் எங்களுடைய நிறுவனம் வந்து லைஃப்க்குன்னு உலகத்தில் முதல்வன கிளினிக் ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய நிறுவனம் தான். அதுதான் லைஃப் கிளினிக் சொல்லி, அதாவது எஜுகேஷனல், கல்வி, எக்கனாமிக், சோஷியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த், இந்த 4க்கும்கான வைரஸ் இல்லாத வாழ்க்கை காரணங்களை கண்டறிந்து மாற்றக்கூடிய ஒரு உளவியல் நிறுவனம் தான் உலகத்தின் முதல் நிறுவனம் அப்படிங்கிறது மீண்டும் சொல்லியேன். இது விளம்பரம் அல்ல, வெளிப்புறாங்க. சரி, அடுத்து வந்து இன்னொரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அடிக்கடி சோர்வு ஏற்பட்டுரும். அதாவது நிறைய சோர்வு வந்துருச்சுன்னா, ஒன்று நிறைய சாப்பிடுவோம், இன்னும் சாப்பாடவே இருக்காது. அப்போ இந்த சாப்பாடு அதிகமாக இருக்கிறதும் சாப்பாடு குறைஞ்சிருக்கிறதும் இது உணர்ச்சியினால் வரக்கூடியது. அப்போ இந்த உணர்ச்சியினால் வரக்கூடியது. அப்போ இந்த உணர்ச்சியை மாற்றுறதுக்கு நாங்கள் எஃபர்ட்டுகளை எவ்வாறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த உணர்ச்சி பற்றாக்குறை, உணர்ச்சி அதிகமானாலும் நோய் தான், குறைந்தாலும் நோய் தான். சிலருக்கு வந்து அடோனியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்ஹெடோனியான்னு ஒரு டிசார்டர், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வருவான், ஜாலியாக போவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ இந்த அடோனியான்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து எதுலேயுமே விருப்பம் இருக்காது. அவங்க விரும்புகிறத நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி அபடோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். இதில் என்னென்னா, நான் நிறைய டெக்னாலஜி மாற்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நெட்டில் போட்டு கேட்டுட்டு அதை போய் பார்த்துட்டு ஒரு டாக்டர் வந்து சமீபத்தில் வச்சுருந்தார். இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் இடியாட்டிங்கிற ஒரு ப்ராப்ளம் உருவாகிட்டு இருக்குனாரு. அதனால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் கேட்டுக்கணும். நாங்கள் சிம்டத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆர்வத்தை கைவிடுதல்னு ஒரு ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறது தான் சரியான அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்போ இந்த விழிப்புணர்வு கொடுத்தா அதன் மூலமாக ஒரு முழு சமுதாயம் மாறும் அப்படிங்கிறதுனா நாங்கள் இந்த நல்ல நிகழ்வில் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் 1 மார்க் கேள்வி மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். சொல்லி 1 மார்க் கேள்வி மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் டீல் பண்ணோட கேஸ் மட்டும் அப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டா எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க. வேலைக்கு போகணும். ஆனால் இந்த வேலைக்கு போகாதது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. 1 crore. ஆனால் வாழ்க்கைங்கிறது 1 மார்க் கேள்வியே அல்ல. பணம் சம்பாதிக்கிறது 1 மார்க் கேள்வி கிடையாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வேறு விஷயம், வேலை உருவாக்குறதுக்கு வேறு விஷயம், அந்த வேலையினால் வரக்கூடிய பலனை மக்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்னென்னா 1 மார்க் கேள்வியில் வாழ்க்கை. நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது விழிப்புணர்வு. இது உங்கள் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதில் உள்ள குறைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் அதுக்குண்டான கன்சல்டேஷன் எடுத்து உங்களை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நோயே கிடையாது. அடிக்கடி சொல்லுவோம், ஒரு பிறவி
நோய் தான் உண்டு. நம்முடைய சித்தர்களில் வந்து 4448 வியாதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 8 வியாதிகள் மட்டுமே வியாதிகள், அதாவது பிறவி வியாதிகள், பிறந்தப்பவே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வாழ்வியல் சார்ந்த வியாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சித்தர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காண்டாக்ட் பண்ணார். அவர் உங்களை மாதிரி உள்ளதான் தேடிட்டுன்னு சொன்னார். கரெக்டாக நாங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு 2 மந்த்ஸில் அவர் இறந்துட்டார். அப்படி நினச்சி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நோய்கள் வைரஸ்னால் வருவதில்லை, வாழ்க்கையினால் தான் வருது. வாழ்க்கை என்பது நாம் புரிஞ்சு வச்சுக்கிற மீனிங் வேறு, உங்களுக்குள் நடக்கிறது வேறு. நீங்கள் யாரோட வாழ்கிறீங்கன்னா ஒரு தனி மனிதன் குடும்பத்தோடு, சமூகத்தோடு, வேலை செய்யக்கூடிய இடத்தோடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தோடு வாழும்பொழுது இந்த ஒவ்வொருத்தோட இன்ஃப்ளூயன்ஸுமே நம்மளை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்தும். இது ரெண்டுமே அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்தும், இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சி மாத்திரம் தான் எங்களோட மைண்ட் செட் நாலேஜ் தெரபியூட்டிக் கன்சல்டன்சியோடைய பெனிஃபிட். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல வந்து இதை நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கிளினிக்னே வச்சுருக்கோம். உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 இடத்துல வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அந்த 27 இடத்த வந்து எப்படி நீங்கள் காய்ச்சல்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களை மெஷர் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணி உங்களுக்கு இத்தனை டிகிரி இருக்குது, இது வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல முடியுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெடிசன் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு. சமூகத்தில் தவறான செய்யக்கூடியவங்க வந்து அந்த மருந்து எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடும், அந்த தப்பு செய்வாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்த தவிர்த்துட்டு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் டிகிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இத்தனை டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது உடல் சார்ந்த நோய்களை உருவாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 4 ஏரியாவில் தான் உங்களுக்கு வரும். எங்களுடைய எம்எஸ்கே தியரி தான். ஒன்று எஜுகேஷன் ரிலேட்டடாக, அது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம். 2வது எக்கனாமிக் ரிலேட்டடு, உங்களுடைய பொருளாதார ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது உங்களோட இது மாதிரி இருக்கும். அதுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹெல்த்துங்கிறது இது மாதிரி இருக்கும். அதுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹெல்த்துங்கிறது வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் ஆறுதல் சொன்னால் நோய் நல்லாகாது, அதை அறிவியல் ரீதியில் செயல்பாட்டு வச்சா தான் முடியும். நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து எங்கிட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே சார், மேனேஜ் பண்ணி கொடுத்தேன். எப்படி அந்த நோய் அப்படி இருந்தால் மேனேஜ் பண்ணால் போதுமா சார்? இல்லை சார், வேணாம், அது நிறுத்திக்கணும்னாரு. அப்போ யாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் சொன்னான்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யார் சார் சொன்னாங்க? இல்லை சார், அப்படி தான். ஏங்க நோய் எதுக்கு மேலாண்மை பண்ணணும்? நோயை தீர்க்கணுமா வேண்டாமா? ஆமாம். அப்போ என்ன செய்யணும்னாங்க? அப்போ தான் நாங்கள் சொன்னோம், டீஸ்ட்ரெஸ்ஸிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இதெல்லாம் நோய் இருக்கான்னு கண்டுபிடிச்சி மாற்றிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்குமே தவிர வாழ்க்கை இது ஒரு வார்த்தை கிடையாது. யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். சார் இந்த வார்த்தையை சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா 7th படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான், 7th படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு தான் வருமா அல்லது படிக்கலின்னு வருதா, இல்லை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் மெஷர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரெஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்களாக நினச்சிக்கிட்டது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. உங்களுடைய சிம்டம் என்னென்ன சிம்டம் இருக்குன்னா, தூக்கமின்மை, அடிக்கடி வேர்க்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் கோபம், அதே சமயத்தில் வந்து அடுத்த சமயத்தில் வந்து தவறு செஞ்சுட்டே இருக்கிற உணர்வு அல்லது குற்ற உணர்வு, இதெல்லாம் வெளிப்படையான சிம்டம். இந்த சிம்டம் வந்து எத்தனை நாளாக இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது டிகிரி ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு கண்டுபிடிச்சு அதை மாற்ற முடியும். இன்னொன்று, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டு வந்து 1800களில் வந்து ஒரு மெக்கானிக்கல் வேர்டு, அதை வந்து தான் சமீபத்தில் வந்து அது கடன் ஒரு மெக்கானிக்கல் வேர்டு, அதை வந்து தான் சமீபத்தில் வந்து அது கடன் வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது 10க்கும் மேற்பட்ட ஒரு செயல் ஒரு லோடு கொடுக்கையில் அது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவோம். எப்படி வந்து மெட்டீரியல் லேபில் கொண்டு போய் இதோடைய ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் லெவல் எப்படின்னு ஒரு மெட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அதை சொல்லுவோங்கிறத இந்த விழிப்புணர்வு சார் சொல்கிறோம். உண்மையிலே அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி ஹாப்பி. நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுங்க சார். ஆன்லைனுங்கிறது உங்களுடைய நாம்ஸ் என்ன நிறைய யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு கேட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் சார் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சார் மிஸ்டர் குமாரவேல் சார் போய் பார்க்குறதுங்கிறது நேரடியாக பார்த்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ஒரு
ஒரு 3 hours ஒரு டைரக்ட் இன்டராக்ஷன் செஷன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் வித் அஸ். தேங்க்யூ, ஆல் த